ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தான் நீங்க செய்யலைன்னா ரேஷனில் இலவச அரிசி நீங்க வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. என்னடா இது, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இந்த விஷயமானது இருக்கிறது. இன்னது இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யலனா நமக்கு இலவச அரிசி கிடைக்காதா என்ற கேள்வி மக்களுக்கு பயமூட்டக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இதனால ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அச்சுறுத்தலான ஒரு தாக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இந்த விஷயத்தை செய்திருக்காங்க அப்படிங்கிறத வாங்க நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். அதாவது மத்திய மாநில அரசுகள் சார்பாக ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் மானிய விலையிலுமே பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு இதுவரை வந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே நடந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால பார்த்தீங்கன்னா கோழிக்கணக்கான மக்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதில் இதுவரை பயன்பெற்று வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாங்க. ஸோ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையில் கண்டிப்பாக இதுவரை இருந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ரேஷனில் பார்த்தீங்கன்னா மானிய விலையிலும் இலவசமாக அரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா வசதி இறந்தும் இவற்றை வாங்கி சென்று விலைக்கு விற்பதை தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த ரேஷன் பொருட்களை பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வெளியில் அதிக காசுக்கு விற்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கசிந்து வந்ததுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி புகார்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே வெளி வந்ததுங்க. இவற்றை சரி செய்ய தான் அரசு ஒரு புதிய முடிவு எடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது அரசு சார்பாக கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக இதற்காக நடந்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகளில் KYC நடைமுறை என்பது மிகவும் கடுமையாக பின்பற்றி வருகிறது. இதன்படி ஒவ்வொரு ரேஷன் கார்டிலும் உள்ள உறுப்பினர்கள் விவரங்கள் சரிபார்க்கப்படும் என்று சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிரடி மாற்றங்கள் இந்த விஷயத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பம் மானிய விலை பொருட்கள் பெற தகுதி பெற்றதா இல்லையா என்பதை முடிவு செய்வார்கள். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது AAY மற்றும் PHH ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. இதன்படி தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் நிறைய நபர்கள் வெளியில தங்கி படிக்கலாம், வெளியூரில் வேலை செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊரில் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கைரேகை வைத்து பொருட்களை வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அதாவது கைரேகை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு அரிசி வழங்கப்பட மாட்டாது என அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க. பத்திரப்பதிவு நடைமுறையில மேஜர் மாற்றம் கொண்டு வந்த தமிழக அரசு சொத்து பத்திரப்பதிவு இனி ஈஸி அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து இருக்காங்க. இதனால அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் உடனடியாக ரேஷன் கடைக்கு சென்று தங்களுடைய பயோமெட்ரிக் பதிவினை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய தரப்புல தெரிவித்து இருக்காங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடை நீங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று வரும் 15ஆம் தேதிக்குள் பயோமெட்ரிக் பதிவினை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் ரேஷன் கடைகள் வாயிலாக பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் தெரிவித்து வராங்க.
இதனால் உடனே உங்களுடைய ரேஷன் கடைக்கு சென்று KYC முடித்துக் கொள்ளுங்க. இல்லையென்றால் ரேஷன் பொருட்கள் மற்றும் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான சலுகைகள் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லி இருக்காங்க. பொதுமக்கள் தங்களுக்கு உட்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று தங்களுடைய ரேஷன் அட்டையை காண்பித்தால் அதற்கு KYC நிலுவையில் இருக்கிறதா இல்லையா, உறுப்பினர்கள் பயோமெட்ரிக் அவசியமா இல்லையா என்பதை ரேஷன் கடை ஊழியர்கள் சொல்லி விடுவாங்க. அப்படி நிலுவையில் இருந்தால் உடனே முடித்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பயோமெட்ரிக் வைக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் சென்று ரேஷன் கடைகளுக்கு சென்று பயோமெட்ரிக் பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயோமெட்ரிக் பதிவு பணிகளை முடிக்கவில்லை என்றால் வரும் மாதம் முதல் உங்களுடைய ரேஷன் கார்டுகளில் மானிய விலை பருப்பு, கோதுமை மற்றும் இலவச அரிசி ஆகியவை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். மேலும் மகளிர் உரிமை தொகை போன்ற அரசின் எந்த ஒரு சலுகையுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இதன் மூலம் இருக்கிறது. ஸோ அதனால் மறக்காமல் மக்கள் இதுவரை நீங்கள் பயோமெட்ரிக் வைக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ரேஷன் கடைகளுக்கு சென்று இந்த விஷயத்தை தவறாமல் நீங்கள் செய்திடுங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பாக தற்போது தெரிவித்து இருக்காங்க. இந்த ரேஷன் கார்டு பாலிசி இந்த ஒரே ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசுக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்க போகிறது. இந்த ரேஷன் கார்டு பாலிசி மூலம் அரசிற்கு மிச்சமாகக்கூடிய பல கோடி நன்மைகள் இருப்பதாகவும் அவர்களுடைய தரப்பில் தெரிவித்து இருக்காங்க. தமிழக அரசுக்கு எளிய வழிமுறையாக இந்த விஷயத்தை பார்க்கப்படுகிறது. அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமின்றி சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து வகை ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலை கண்டிப்பாக தெரிவித்து இருக்காங்க. ஸோ ஒரு ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது 4, 5 இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் ஐவரும் கைரேகை வைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் அந்த நபர்களுடைய பெயர்கள் மட்டுமே இருக்குங்க. ஆனால் யாருமே இன்னும் பயோமெட்ரிக் வைத்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேயர்கள் முதலில் உங்களுடைய ரேஷன் கடைக்கு நீங்கள் சென்று முதலில் உங்களுடைய கைரேகை வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைரேகை வைக்காமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயத்தை கேட்டு உடனடியாக சென்று பயோமெட்ரிக் அதாவது கைரேகை வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைரேகை வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இலவச பொருட்கள், இலவச சலுகைகள் எதுவுமே கிடைக்காமல் போயிடலாம். ஸோ மறைக்காமல் இந்த விஷயத்தை செய்திடுங்க. ஸோ இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தினசரி வரக்கூடிய நியூ அப்டேட்டான விஷயம் என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.